ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அபிதாஸ் கிச்சன். நாம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி கயிறு கட்டி கோலா உருண்டை வாழைப்பூ வச்சு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வாழைப்பூவை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கணும். வாழைப்பூக்குள்ளே இருக்கிற அந்த குச்சியும் அந்த ஸ்கின் மாதிரி ஒன்று இருக்கும், அது ரெண்டுத்தையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கோலா உருண்டை செய்யறதுக்காக நான் ஒரு 1/4 கப் அளவு தேங்காய் எடுத்திருக்கேன். இதை வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றி ஒரு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்ச வாழைப்பூவும் சேர்த்துக்கோங்க. வாழைப்பூவில் தண்ணி எதுவும் இல்லாத நல்லா ட்ரையாக இருக்கணும். 3லேருந்து 4 பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் ஒரு 6லேருந்து 7 சேர்த்துக்கோங்க. 6 பல்லு பூண்டு, 1/2 இன்ச் அளவு இஞ்சி. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். அடுத்து ஒரு 1/4 கப் அளவு பொட்டுக்கடலை, சின்ன துண்டு பட்டை, லவங்கம் ஒரு 3, 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, 3/4 டீஸ்பூன் அளவு கசகசா. இந்த சோம்பு கசகசா தான் எப்பவும் கோலா உருண்டைக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச வாழைப்பூவோட இதையும் சேர்த்துக்கலாம். நம்ம வாழைப்பூலையே பட்டை லவங்கெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் மறந்துட்டதால பொட்டுக்கடலையோட சேர்த்து அரைச்சிக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இந்த கோலா உருண்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது சரியாக உருண்டை பிடிக்க வரல அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு சேர்த்து நல்லா இந்த மாதிரி இறுக்கமாக கலந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருந்தால் கோலா உருண்டை உடையாமல் வரும். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. இப்போ எல்லா உருண்டையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வாழைத்தண்டோட நார் வச்சு தான் நம்ம வந்து கயிறு கட்ட போகிறோம். வாழைத்தண்டோட பட்டையிலேருந்து இந்த மாதிரி மெலிசாக கிழிச்சு வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம கோலா உருண்டைக்கு மேலே நம்ம அழகாக சுற்றி நாட் போட்டுக்கலாம். நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது பிரிஞ்சு வராமல் இருக்கும். எக்ஸ்ட்ராவாக இருக்கிற நாரை நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி டைட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து மீடியம் ஃப்ளேம்லேருந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி ஸ்லோலியே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உள்ளுக்கெல்லாம் நல்லா வேகும். நம்ம வாழைப்பூலாம் பச்சையாக தான் போட்டிருக்கோம், அதனால ரொம்ப நேரம் எடுக்கும் ஃப்ரை ஆக. இப்போ நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொன்னிறம் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவும் சிம்பிளான வாழைப்பூ வச்சு தஞ்சாவூர் ஸ்பெஷல் கயிறு கட்டி கோலா உருண்டை. நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.